என்ன இது? தியாவோட அப்பா வர முடியாதுன்னு சொல்றாங்க. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கிற மாதிரி தெரியுதே. தியா அப்பா மேரேஜுக்கு வரலனா மாமாவை வச்சு பிரச்சனையை உண்டு பண்ணி இந்த கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிடலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இல்ல. டாடி, ஏன் டாடி இப்படி சொல்றீங்க? நீ என் பொண்ணா, ஆதிசங்கரிக்கு மருமகளா, செழியனுக்கு மனைவியா தாலியோட என் முன்னால வந்து நின்னு இருந்தனா நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆனா நீ என் மகளா வந்து நிக்கிறியே. டாடி, என் மேரேஜுக்கு அப்புறம்தான் நான் உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா ஏன்? ஆனா என்ன? ஏதாவது பிரச்சனையா? என்ன ப்ராப்ளம்? உங்க தங்கச்சி ஆதிசங்கரோட ஹஸ்பண்ட் சுப்பிரமணி கல்யாணம் நல்லபடியா முடியணும்னா நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்கள நேர்ல வந்து பார்க்கணும்னு சொல்றாங்க. ஸ்டூபிட். என் தங்கச்சிக்கு நீ என் மனைவி, தியா என் பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சா? இல்ல, ரிலாக்ஸ். எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? உங்க தங்கச்சிக்கு நம்மள பத்தின எந்த சீக்ரெட்டும் தெரியாது. நான் லண்டன்ல இருக்கிற மிகப்பெரிய தொழிலதிபரோட மனைவின்னு தான் அவங்க எல்லாரையும் நம்ப வச்சிருக்கேன். குட். அதையே மெயின்டைன் பண்ணு. இனிமே மெயின்டைன் பண்ண முடியாதுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களை பார்க்கணும், பேசணும்னு சொல்றாங்க. எத்தனை நாளைக்குதான் நீங்க ஃபாரின்ல பிசினஸ் விஷயமா பிஸியா இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லி அவங்கள சமாளிக்க முடியும்? இப்போ நான் என்னதான் பண்றது? நினைச்சதை நாம அடையணும்னா அதுக்கான கஷ்டத்தை நாம அனுபவிச்சுதான் ஆகணும். நான் தான் தியாவோட அப்பாங்கிற விஷயம் ஆதிசங்கரிக்கு மட்டும் தெரிஞ்சா ஜென்மத்துக்கும் அவ உங்களை பக்கத்திலேயே சேர்த்துக்க மாட்டா. ஒரு சின்ன சந்தேகம் கூட என் தங்கச்சிக்கு வந்துடக்கூடாது. லண்டன்ல இருக்கிற என் நண்பன் சந்துருவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி உடனே அவனை இங்க வர சொல்லு. என் இடத்துல அவனை தியாவுக்கு அப்பாவா நடிக்கவே. அவனை வச்சு கல்யாணத்தை முடி. அதுக்கப்புறம் நம்ம ஆட்டத்தை தொடங்குவோம். ஏங்க, இது சரியா வருமா? கரெக்டா காய் நகத்து எல்லாமே கரெக்டா நடக்கும். சரிங்க, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். நம்பி இருக்கேன், சொதப்பிடாத. நினைச்சது கண்டிப்பா நடக்கும் டாடி. நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. ம். மம்மி, ஜாக்கிரதை. ம். போலாம். வரேன் டாடி. ம். வாங்க. ஓகே ஓகே. நீங்க வரத நான் ஆதி கிட்ட சொல்லிடுறேன். இதுதான். ஓகே. இல்ல கேன்சல்லாம் பண்ண வேண்டாம். இத பாரு. இது யா கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. என்ன பண்றீங்க? Thank you. என்னங்க, கல்யாணத்துக்கு நாம ஸ்கெட்யூல் பண்ண எல்லாத்தையும் பக்காவா முடிச்சாச்சான்னு ரீசெக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டம்மா, எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு ஆதி.
இன்ஸ்பெக்டர் கால் பண்றாரு. காயத்ரி கேஸ்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேசு ஆதி. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். மேடம், காயத்ரியை கொலை பண்ண முயற்சி பண்ணவங்கல்ல முக்கியமான ஆள் சிக்கியிருக்கான். குட். உங்ககிட்ட இருந்து இந்த பதில தான் நான் எதிர்பார்த்தேன். அவன் தான் காயத்ரியை கொல்ல முயற்சி பண்ணான்னு ஒத்துக்கிட்டானா? சிசிடிவி ஆதாரத்தோட அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது இவன் தான் கன்ஃபார்மா தெரியுது. ஆனா அவனை விசாரணை பண்ணி பார்த்துட்டோம். வாயை திறந்து எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான். பதில் சொல்ல மாட்டேங்கிறானா? அடிக்கிற அடியில உண்மைய கக்குற மாதிரி போலீஸ் அடினா என்னன்னு தெரிய வைங்க. மிரட்டியும் பார்த்தாச்சு, அடிச்சும் பார்த்தாச்சு மேடம். பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். செலியன் சாரும் காயத்ரியும் ஸ்டேஷனுக்கு வந்து அடையாளம் காட்டினாங்கன்னா அதுக்கப்புறம் அவன் பொய் சொல்லி தப்பவே முடியாது. இப்போ கொஞ்சம் வர முடியுமா மேடம்? இப்பவா? 1 minute. என்னங்க, அக்யூஸ்ட பிடிச்சிட்டாங்க. செழியனையும் காயத்ரியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவன்தானான்னு கன்ஃபார்ம் பண்ண கூப்பிடுறாங்க. தியா ஏன் பயப்படுறான்? ஒருவேளை காயத்ரியை கொள்ள இவதான் முயற்சி பண்ணிருப்பாளோ? இருக்கும், வாய்ப்பு இருக்கு. என்னங்க யோசிக்கிறீங்க? நாம என்ன பண்ணலாம்? இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு போலீஸ் கேஸ்ன்னு அலையிறது நல்லா இருக்காது. கல்யாணம் முடிஞ்சதும் பாத்துக்கலாம். அடையாளம் தானே காட்ட வர சொல்றாங்க, போய் காட்டிட்டு வந்துடலாமே. ஐயோ மம்மி, விஷயம் தெரியாம நீங்களே என்ன மாட்டி விட்டா என்ன அர்த்தம்? வேண்டாம் ஐஸ்வர்யா. இப்ப நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா இது மீடியாவுக்கு எப்படியாவது தெரிய வந்துடும். அப்புறம் தேவையில்லாத இஷ்யூஸ் எல்லாம் உருவாகும். கல்யாணத்துக்கு வர கெஸ்ட் எல்லாம் அதை பத்தியே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு பதில் சொல்றதே நமக்கு ஒரு வேலையா போயிடும். ஐயோ மாமா, அப்படியெல்லாம் வேண்டாம். முதல்ல கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்புறமா பாத்துக்கலாம். சரி, முதல்ல கல்யாணத்தை முடிப்போம்.